போ, அண்ணன் பேச்ச கட்டு வீட்டில் படுக்காத, ஃபோனை போடு. எத்தனை 500 பேர் வச்சிருக்கியா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடு, மைக் சின்னதை போட்டு எல்லாருக்கும் ஓட்ட போட சொல்லு. உன் நண்பன் கூட படிச்சவனை அழைச்சி பேசு, அம்மாவுக்கு பேசு, அத்தைக்கு பேசு, மாமாவுக்கு பேசு, சித்திக்கு பேசு, சின்னம்மாவுக்கு பேசு, போடு. எங்க அக்காவுக்கு போடு, என் தங்கச்சிக்கு போடு, எங்க ஐயா மகன் வித்யாராணிக்கு போடு, ஓட்ட போடு, மைக் சின்னத்துல போடு, எல்லா பேருக்கு சுடுகாட்டுல போடு, எங்களை அனுப்ப போடு. ஐயா இறையன்பு ஓனாய் கத்தி என்று ஒரு கதை, ஓனாய் கத்தின்னு ஒன்று எழுதியிருக்காரு. போர் தொழில் பலர்கள் இருக்கு பாரு, வைய தலைமைகள் படிச்சு பாரு. அதுல ஓனாய் கத்தினா காட்டுக்குள்ள இருந்து ஓனாய் வரும், வந்து ஊர்ல இருக்க சேவல், இந்த கோழி, ஆடு எல்லாத்தையும் தின்னுபடும். இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு கத்தி, கூர்மையான கத்தி, அதை அப்படி ஒரு குச்சியில கட்டி இப்படி வச்சு தரையில ஊண்டி இப்படி வச்சு கொஞ்சம் கோழி சேவல், கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், அந்த கோழி ரத்தம் இருக்குல்ல, அதை அப்படியே தடவி அந்த கத்தியில் நல்ல கூர்மையான கத்தி அதை வச்சு விட்டுருது. அந்த ஓனாய் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ரத்த வாடை அப்படி இதாக இருந்தோடனே அப்படியே கத்தியை நக்கிறதவர். நக்குனோடனே இவர் நாக்கு கிழிஞ்ச ரத்தம் கொட்டும், அதையும் சேர்த்து நக்குவார். அப்படியே ஓனாய் கத்தி கதை தான். இவர் ரொம்ப சுவையா இருக்குன்னு சாப்பிட்றது எதை? இவர் ரத்தத்தை தான். இவர் ரத்தத்தை இவரே சாப்பிட்டு கடையா மயங்கி சொத்து விழுந்து செத்து போவார். அந்த கதை தான். 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், நல்லா இருக்குன்னு நீ இந்த ஓனாய் கத்தி இருக்குல்ல, இந்த கதையா ஓ ரத்தத்தை சாப்பிட்டு ஒரு வியாபாரி சாகிற வரைக்கும் ஒன்றும் உட்கார்ந்தே சாப்பிடலாம். 400 ரூபா கொடுங்க, உட்கார்ந்தே சாப்பிடலாம். 400 ரூபாய்க்கு வாழ்நாள் முடிக்க உட்காந்து சாப்பிடலாமா? இது ரொம்ப வசதியா இருக்க, போய் உட்காந்து சாப்பிடலாமா? 400 தானா? 2000 3000 இல்லை, 400, வெறும் 400 தான் வா அப்படின்னு கூட்டி போனா பெரிய கூட்டம் வரிசை நிற்குது. உள்ள போய் கதவை திறந்து காட்டுறேன், ஒரு நாற்காலி இருக்குது. என்னங்க உட்காந்து சாப்பிடலாம், நீங்க காலம்புறா உட்காந்து சாப்பிடலாம், நீங்க ஒரே ஒரு நாற்காலி, இதுதான் 400 ரூபா கொடுங்க, வீட்டில் எடுத்து கொண்டு போட்டு கடைசி வரை காலம்புறா உட்காந்து சாப்பிடுங்க. இது மாதிரிதான் இவங்க பேசுறதெல்லாம் இப்படித்தான். 1000 ரூபா கொடுத்தோம்ல, வாங்கினீங்களா? அதை மிச்சம் பண்ணீங்களா? 1000 ரூபாய் நாங்கள் மிச்சம் பண்ணி 1000 கோடி வச்சிருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாவது வேணுமா? நீங்க கேட்கணும், ஐயா உங்களுக்கு எதுவும் செலவுக்கு வேணுமா? சேமிச்சு வச்சிருக்கீங்க. இந்த இனம் கோவப்பட போகுது, என்னைக்கு திருந்த போகுது? இத்தனை லட்சம் பேர் செத்து அவன் இனத்தை கொன்னவன் காங்கிரஸ், மறுபடியும் உன்ட்டு ஓட்டு கேட்டு வரேன். உனக்கு தன்மானம், ஒரு ரோசம், ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்னு சொல்றான் அந்த கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ்காரன். அவனோட கூட்டு வச்சு 10 சீட்டை கொடுத்து ஓட்டு கட்டு வரைய ஸ்டாலின், உனக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்காத. நீ உண்மையிலே மாலை தமிழச்சி மாறல, நீ பால் குடிச்சியா? நீ குடிச்சு வளர்ந்தியா இல்ல குட்டி பால் குடிச்சியா? என்ன பண்ண நீ? உனக்கு தன்மானம், சூடு, சுரண் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லையா? கால கொடுமை. எழுந்து நில்லு, நிமிர்ந்து நில்லு, எதிர்த்து கேள்வி கேட்க பழகு. அவன் தண்ணி தர முடியாதுங்கிறான். ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஒரு ஓட்டு உனக்கு இல்லை. இந்த முடிவை எல்லாம் சரியாயிடும். பாரதிய ஜனதா கேளு, காலையில் தண்ணி தர முடியாதுங்கிறது காங்கிரஸ். உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்ன கேளு. ஒண்ணு இல்லை, போடாத ஓட்டு. நீ என்ன முடிவெடுக்கணும்னா, தமிழர் நிலத்தில் தமிழ் இனத்தின் உரிமை, உயிர், உடைமை, அவன் நிலம், வளம், இதுக்கு பாதுகாப்பு இல்லாத எவன் வந்தாலும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் என்கிற நிலையை நீ உருவாக்கினா சிந்திப்பான். இப்ப கச்சத்தீவை பத்தி மோடி பேச வேண்டிய தேவையே வருது. நான் தான், பிகாஸ் மை செல்ஃப். ஏன் நான் தான் காரணம்? ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசுறான்? கச்சத்தீவை திருப்பி ஏடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு என்ற சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவேன். பயப்படுறேன். அடுத்து என்ன சொல்லுவ? பிரிவினைவாதி, தீவிரவாதி அப்படிலாம் பேசுவ. இப்ப மாறுபாடு என்ன போடுவேன் பார்த்துக்க. என் நிலப்பரப்பை எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியாடான்னு கேட்பேன். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்றது? மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது, ஓட்டு அவனுக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? கச்சத்தீவை நான் வந்தால் அதை மீட்க போராடுவேன், வந்தபோது ஏன் போராடவில்லை, இப்படிலாம் கேட்டால் நான் வாயை முடிக்கொண்டு ஓடிவிடுவேன். ஐயா ஸ்டாலின் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் பங்கேற்றார், நானும் பங்கேற்றேன். அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன், பணி நிரந்தரம் செய்வேன், சமவேலை சம ஊதியம் கொடுப்பேன்,
ஆசிரியர்லாம் பணி நியமனம் பண்ணுவேன், இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதி. வந்த 3 ஆண்டுகளில் செய்யல. நம்பி வாக்களித்த ஆசிரியர் பெருமக்கள் மறுபடியும் போராட்டத்தை செய்தார்கள், போராடினார்கள். அந்த போராட்டத்தில் கடைசி வரை நின்ற மகன் நான், அவர்களுக்கு துணையாக. ஏன்? ஆசிரியர் என்றால் யார் என்று எனக்கு தெரியும். எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய பெருமக்கள் அவர்கள். அதனால் அவர்களோடு நின்று கர்ப்பிணி பெண்கள், இளம் குழந்தைகளோடு வந்த பெண்கள் எல்லாரையும் ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சு சாவி எடுத்துட்டு போயிட்டு அரசு, இந்த அரசு இன்னைக்கு திரும்ப திரும்ப சீமான் அதை பேசுகிறார் என்ற உடனே நான் வந்தால், பாராளுமன்றத்தில் வென்று வந்தால் அதை நான் கவனத்தில் எடுப்பேன், சரி செய்வேன். எப்படி? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உடன் பிறந்தவனை வெறும் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. தேர்தலுக்காக மட்டும் செய்வார்கள், பேசுவார்கள். மக்கள் அரசியல் என்றால் இதை நாம் நிறைவேற்றிவிட்டு வந்து தேர்தலிலே வாக்கு கேட்பார்கள். அது கேட்க வேண்டியதில்லை, மக்கள் தாங்களா விரும்பி தருவார்கள். அதான் இங்க என்ன மாற்றம்? நாம் முன்வைக்கிற அரசியல் மாற்றம் என்ன? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியலை செய்ய வேண்டும். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு, தூக்கி போட்டவர். தேர்தலை பற்றி சிந்திக்கக்கூடாது, மக்களை பற்றி சிந்திக்கணும். மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்கு எது தேவை, அதை பற்றி சிந்திச்சு செய்வதுதான் மக்களுக்கான சேவை அரசியல். இங்கே சேவை அரசியலோ செய்தி அரசியலோ இல்லை, வெறும் செயல் அரசியலோ இல்லை, வெறும் செய்தி அரசியல் தான். செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். இதுக்கு விளம்பரம் எப்ப தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்பு இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம். பூ கட்டிக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும், பழம் வித்துக்கிட்டு ஒரு அம்மா இருக்கும். வனவா காட்டுற இந்த பதாகையில் அங்கே இருக்கு, நான் வீட்டுக்கு போற வழியிலே இருக்கு என் ஊர்ல. அப்போ இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ண அந்த விளம்பரத்துக்கு? கேவலம். இவ்வளவு ஆண்டுட்டாங்க. காலையில் டிஃபன் போட்டால் தான் நம்ம பிள்ளைய சாப்பிட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி. காலை உணவு கூட போட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு முடியாத பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி விட்டான் நம்ம. ஒரு வேளை சோறு இல்லை. அது என்ன உணவுங்கிற? ரவா உப்புமா 6 நாளைக்கு. நாங்கள் சினிமா எடுக்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு, உப்மா கம்பெனி, ஏன்னா உப்மாவே போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, எப்படி பெரிய உப்மா கம்பெனிங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு உப்மா தான். உங்கள் மகன் ஆட்சியை கொடுத்துப்பாரு. நானே விவசாயம் பண்ணுவேன், நானே ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், நாட்டு கோழி வளர்ப்பேன். 1/2 லிட்டர் பால், 2 முட்டை. பசுஞ்சோலை பள்ளி பக்கத்தில் உடற்பயிற்சி கூட. விளையாடணும், விளையாடணும், ஓடணும், ஆடணும், பாடணும், உடலை உறுதி செய்யணும். உடலினை உறுதி செய். கொள்கை வகுத்தினில் அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. காலையில உப்மா தின்ட்டு, காலையில சோறு இல்லை, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. இந்த நிலையில் வச்சுட்டு சாதனை சாதனை சாதனைன்னு பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடியை தொடுது. சாராயத்து 50,000 கோடிக்கு சாராய பொருளாதாரத்தில் எங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி முறை. ஆவின் பால் விற்கிற அரசு. எங்கன்னு மாடு எங்கன்னு பதில் இல்லை. மாடு வளர்க்காம பால் எங்கிருந்து வருதுன்னு பதில் இல்லை. என்ன உங்க வீடு தண்ணி குழாயை திருகுனா பால் வருதா? யாரு கேட்கறது? கேளு. அவர் அப்படிதாங்க பேசிட்டு பாரு, இவர் இப்படிதாங்க பேசிட்டு பாருமா. நான் எங்க இருந்தேனோ அங்கே தான் இருக்கேன். அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை 10 லட்சம். ஸ்டார்டிங் போயிட்டியா? சேலத்தில் நம்ம நாட்டு, நம்ம பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்திய ராணுவத்தில் போய் போரிட்டு செத்து விட்டாங்க 2 பேர். 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். அதனால நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு யாரும் முடிவெடுத்து விஷம் குடிச்சு சாகிறதா இருந்தா விஷம் குடிச்சு சாகாதீங்க. சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க, குடும்பத்துக்காக 10 லட்சம் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதையெல்லாம் மாற்றணும். மாற்றணும்னா நான் மாற்றணும், என் மகள் மாற்றணும் இல்லை, நம் ஒவ்வொருத்தரும் மாற்றணும். சிந்தனையில் மாற்றம், எண்ணத்தில் மாற்றம், செயலில் மாற்றம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அப்படிப்பட்ட மாறுதலை நீ உன்னிடத்திலிருந்து தொடங்கணும். உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நீ சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி என்றால்
உனக்குள் மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? ஊழல், லஞ்சம், மது, மத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, திரை கவர்ச்சி, இது எதுவும் அண்ட முடியாத பெரும் நெருப்பாக ஒரு புரட்சி தீயாக உருமாறிவா. ஏப்ரல் 19 உனக்கு ஓட்டுக்கா போடு, இல்லையா ஓட்டு இருக்கிறவனை போட விடு. கெஞ்சி கதறு, புரியவை, திரும்ப திரும்ப அண்ணன் பேச்ச போட்டு காட்டு. 13 வருஷமா அண்ணன் கத்துறத கதறந்த போடு. நாடு இருக்க நிலைமை காட்டு. மண்ணை அள்ளிக்கொண்டு தின்ன ஆறு நாசமா கிடக்கிறத காட்டு. மலையை வெட்டினும் பூமி தாயின் மலை மார்பை அறுத்து விற்கிற இந்த கொடுஞ்செயலை காட்டு. மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடுங்கிற இயற்கை உண்மையை எடுத்து சொல். எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இரு. மாறும் மாறும், மாறாது என்ற சொல்லை தவிர மாறிவிடும். மாறும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறுவோம், மாற்றுவோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாறு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. இந்த தேர்தல் இது வெறும் தேர்தல் அல்ல, மாறுதலுக்கான தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே, எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் சின்னத்தில் ஒளிவாங்கியை ஏந்தி வருகிறோம். அன்பு மக்கள், மதிப்புமிக்க வாக்கை, வலிமை மிக்க வாக்கை எளிய மக்கள் எங்களுக்கு செலுத்துங்கள். என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் உடன் பிறந்தார்களே, என் மகளின் வெற்றி, இந்த மண்ணின் வெற்றி, இந்த மக்களின் வெற்றி, தமிழ் பேரிடத்தில் வெற்றி. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத, உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம்.